அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025-26 ஆண்டிற்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க. இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் கிட்டத்தட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக ஒரு ஸ்கீம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நகை கடனை தள்ளுபடி செய்வதற்காக தகுதி உள்ள நபர்கள் யார் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி, அதாவது தகுதி வாய்ந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பெயர்களை லிஸ்ட் அவுட் பண்ணி ஆன்லைன்லேயே வெளியிட போவதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி தகுதி உள்ளவங்களை பிரிக்கிறாங்க, தகுதி இல்லாதவங்க எதனால் பிரிக்கிறாங்க, ஸோ அதற்கான காரணத்தையும் நம்ம தெளிவாக துல்லியமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருக்குமே. ஓகேங்களா? முக்கியமாக ரேஷன் கடைகள், அதே மாதிரி இந்த நகைக்கடன்களை வச்சிருக்க, நீங்கள் எந்த வங்கிகளில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை பேங்க்கில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை கிராமப்புற வங்கிகளை வச்சுருந்தாலும் சரி, ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து வங்கிகளில் இருக்கக்கூடிய அனைத்து நகைக்கடன்களுக்கும் இந்த ஒரு முக்கியமான அப்டேட் தெளிவாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ அதற்கு முன்னாடி நம்ம இதெல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி, வீடியோ தொடர்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் நமது சேனலை ரெகுலராகவே பார்க்க முடியும். இந்த மாதிரி ஸ்கீம் அப்டேட் எல்லாமே. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுனுக்கு உட்பட்டு நகைக்கடன் பெற்று 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன் ரூபாய் 6000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு ஆணையிடப்பட்டது. அதன்படி 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 4904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளன அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நகைக்கடன்களை தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யாரு, அதற்கான காரணம் என்றதையும் தெளிவாக சொல்ல போறேன். தெளிவாக வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அரசாணையின்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான யார் யார் தகுதி உள்ளவங்க அப்படின்றதையும் பார்ப்போங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை எண்ணை, ஆதார் எண்ணை, என் விவரங்களை சரியாக அளிச்சிருந்தீங்க, சரியாக கொடுத்துருந்தீங்க, கரெக்டாக கொடுத்துருந்தீங்க, ஜெராக்ஸ் எல்லாமே அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க நீங்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா, குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. 2021க்கு அப்புறம் பயிர்க்கடன் வாங்கி அதை தள்ளுபடி பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா ஏஏஒய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. நகைகளே இல்லாம ஏட்டளவில் வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடியும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. போலி நகைகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கவரிங் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பமில்லாதவர்கள் படிவம் 3இல் உறுதிமொழிச் சான்று தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களின் சேர்ந்த குடும்ப அட்டையை வைத்திருந்தீங்க அப்படின்னா, அட்ரஸோட வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் அட்டையிலையும் சரி, உங்களுடைய அட்ரஸ் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலங்களை சேர்ந்த அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எதனால தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க, தகுதி இல்லாதவங்க சொல்லிட்டு பிரிக்கிறாங்கன்றத தெளிவான காரணத்தை நீங்க பார்த்தாச்சு. ஸோ இதற்கு தள்ளுபடி பெறதுக்கு வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய நகைகளை நீங்க எந்த வங்கிகளை வச்சீங்களோ அங்க போயிட்டு நீங்க உங்களுடைய நகைகளை மீட்டெடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும். எல்லாருக்கும் இருக்க போகுது. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம்.